விருதோடு சேர்ந்து இப்படி ஒரு பொறுப்பும் கொடுத்துருக்குறீங்க பார்த்தீங்களா. ஈஸியாக அது செஞ்சிட முடியாது. இப்போ இந்த நம்பிக்கையை காப்பாற்றுறது வந்து ரத்த அடிப்படணும், அது பட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. Mridu Towels from Ramraj, JFW Favorites of Tamil Nadu 2025. Title sponsor, Mridu Towels from Ramraj, super soft, super absorbent. Paint partner, Indicus Paints, Indicus Photo, durable exterior paint with Duracolor technology. Strength partner, Kaveri TMT bars and structural, Gambirathин Adayalam. என்னோட ஆஸ்கர் ஸ்பீச் எல்லாம் வந்து நான் ரிஹர்சல்லாம் பண்ணியிருக்கேன். நானாக ஃபம்பிள் ஆகிற மாதிரிலாம் நடிச்சிருக்கேன். ஓ சாரி, ஐ எம் நாட் தட் குட் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி. முன்னாடி சைக்கிள் ஓட்டுறவர் இருக்கார்ல, அவரை நினச்சி தான் யாரெல்லாம் உட்காந்து சைக்கிள் ராடே இவனை தூக்கிட்டு வந்து பின்னாடி உட்கார வச்சுருக்கீங்களே, என் தன்னடக்கத்தை ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக சொல்லலை, நிஜம் தான். ஏன் நான் ஒன்றா இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன்ல, ஏன் கம்பிக்குள்ளே கழித்து விட்டு கபடியில் ஆடிக்கிட்டு இருக்கா, இங்கே பாரு ஏன் கழிச்சாச்சு கபடிலு, என்ன நல்லா பாரு கழிச்சாச்சு கபடிலு. இந்த இதயம் இன்னும் எத்தனை இன்பங்கள் தாங்கிடுமோன்னு அந்த மாதிரி தான். இது ரொம்ப சின்னதாக மற்றவங்களுக்கோ இல்லை பார்க்குறவங்களுக்கு யாருக்கு தெரிஞ்சாலும் அப்படி எனக்கு தெரியல. ஏன்னா இது பெரிய நம்பிக்கை, இனிமேல் பொறுப்பாக இருக்கணும். இது மாதிரி ஏன் வந்துட்டு பெரியவங்களை மதிக்கணும் அப்படி சொன்னாக்கா, நீங்கள் பார்க்காத பல உயரங்களை, பார்க்காத பல துயரங்களை சந்தித்தவங்க. ஸோ அதனால அவங்க கிட்ட இருந்து இப்படி ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது அப்படி சொன்னால் அதுக்கு நான் வந்து Mridu Towels from Ramraj, JFW Favorites of Tamil Nadu 2025ல அடுத்த விருதுக்கான நேரம். அண்ட் இந்த விருதை வழங்குவதற்காக குரு சோமசுந்தரம் அவர்களையும் டிஜே ஞானவேல் அவர்களையும் மேடைக்கு அன்புடன் அழைக்கிறோம். இந்த அழகிய தருணத்தில் இந்த விருது யாருக்கு போக போகுது? ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான அவார்ட் திஸ் ஈவினிங். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பர்சனலாக அந்த விருது நம்ம கையில் இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விருது தான் இது. இது யாருக்கு அப்படின்றத தேவியில் பார்க்கலாம். Mridu Towels from Ramraj, JFW Favorites of Tamil Nadu 2025. Favorite actor male. The award goes to Manikandan. ரொம்ப ரொம்ப நெருக்கமானவங்கிட்டேருந்து ஒரு விருது வாங்குறதுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அது சில நேரங்களில் கண்ணீராக மாறிடும், சில நேரத்தில் அப்படியே நெஞ்சு அடைக்கும். இப்போ உங்கள் மனசில் என்ன ஓடிட்டுருக்கு? அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. இல்லை ஃபேவரட்ஸ் ஆஃப் தமிழ்நாடுன்னு சொன்ன மாதிரி என்னோட ஃபேவரட்ஸ் கிட்டேருந்து அந்த விருது வாங்கினதில் பெரிய பெரிய சந்தோஷம். ஏன்னா இந்த விருதுக்கு வந்து தகுதியான ஆளாக மாற்றினதில் இவங்க 2 பேருக்குமே பெரிய பங்கு இருக்குது. ஸோ இவங்க எவர் கிரேட்ஃபுல். 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. தேங்க்யூண்ணா. எனக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த சுந்தர ராமசாமியினுடைய ஒரு சிறுகதையில் வந்து ஒரு டைலாக்ஸ் இருக்கும், கலைக்கும் கருப்புக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உடைக்கிறதுக்கான ஆட்கள் வரணும்னு நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருப்போம். ஸோ அதில் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆக்டர் அண்டு அதாவது சகலகலா வல்லவர்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்கிரிப்ட்லேருந்து எல்லாமே அடிமட்டத்துலேருந்து வந்த ஒரு ஆள் வந்து மணிகண்டன். அவருடைய வளர்ச்சி வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் கூட எனக்கு ஒர்க் பண்ணும்போதும் அந்த சந்தோஷம் எனக்கு இருந்தது. அதுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். கலைமாமணி மணிகண்டனுக்கு வாழ்த்துக்கள். ஆக்சுவலி இனிமேல் நிறைய விருது கூட வாங்கணும். நேஷ்னல் அவார்டு, ஆஸ்கார் அவார்டு, இந்த மாதிரி இன்னும் நிறைய அவார்டு வாங்கணும். ஆனால் எல்லா அவார்டு கலைமாமணிங்கிற வார்த்தை பொருத்தமான ஒரு நபர்னால் அது மணி. கிட்டத்தட்ட எல்லா கலைகளுக்குள்ளேயும் தன்னை ஈடுபடுத்திக்கக்கூடிய திறமசாலி, உழைப்பாளி, 2மே இருக்குது. வெறும் அதிர்ஷ்டத்தில் மேலே வரல, ஒவ்வொரு செங்கலையும் அவரே தான் அடுக்கி மேலே வந்துட்டுருக்காரு. ஸோ அந்த வகையில் வந்து மணியோட வெற்றிங்கிறது எப்போவுமே வந்து ஒரு காமன் மேனுடைய வெற்றியாக நான் பார்க்குறேன். அதுதான் அந்த வெற்றியினுடைய தனித்துவம். ஸோ இது வந்து தொடக்கம்தான், இன்னும் பல உயரங்களை அவர் அடைவாருன்னு வாழ்த்துறேன். அப்போ நாங்கள் கொடுக்குற இடத்துல இல்லாமல் நாங்களும் வாங்குகிற இடத்துக்கு இருக்கணும்னு விரும்புகிறோம். சீனியராக விருப்பப்படாத இருவர். ஸோ இந்த ஸ்டேஜில் 2 ஆகச்சிறந்த நடிகர்களோடு நிற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
முதல்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கலைமாமணிக்கு பெரிய பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அது தமிழக அரசுக்கு தான், தமிழ்நாடு அரசுக்கு தான் வந்து நன்றி சொல்லணும். அண்ட் இன்னொரு முக்கியமாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய சீனியர் ஆக்டர்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. நான் அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய ஃபேன். பாஸ்கர் சார் வந்து இந்த ஆண்டுக்கான நேஷ்னல் அவார்டு வாங்கினது வந்து ரொம்ப பெரிய சந்தோஷம், பெரிய மோட்டிவேட்டிங்கான விஷயந்தான். ஸோ அதுக்கு வந்து என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஏன்னா பாஸ்கர் சார் வந்து எவ்வளோ பெரிய ஹீரோங்கிறது மற்றவங்களுக்கு இதுவாக இருந்திருக்கலாம். நான் முதல்ல டப்பிங்னு ஒன்று, நான் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக க்ரௌட் ஆர்டிஸ்ட்டாக போகிறேன். அப்போ பாஸ்கர் சார் டப்பிங் பேசிகிட்டு இருக்காங்க. ரோட் சைடு ரோமியோன்னு ஒரு படத்தோட வில்லனாக பேசுகிறாங்க, அலிபாயின்னு ஒரு கேரக்டருக்கு. நான் அவரோட டப்பிங்கை வேடிக்கை பார்த்து டப்பிங் கற்றுக்கிட்டேன்றதில் ரொம்ப பெரிய கர்வம் இருக்குது. ஏன்னா அதை பார்க்குறதுக்கே ரஜினி படம் மாதிரி இருக்கும். ரஜினி சார் ப்ளே ஹோல்ட் டேக் அப்படின்னு சொல்லுவார். அதை பார்க்குறதுக்கே அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும். ஸோ நான் என்ன நினச்சேன்னா, என்னால் அந்த டேலண்டெல்லாம் மேட்ச் பண்ண முடியாது. பட் ஆனால் என்னென்னா, இப்படி ஒரு டேலண்ட் இருக்கிற ஒரு ஃபீல்டில் நம்மளும் இருக்கோம், தயவு செய்து பொறுப்பாக நடந்துக்கோ அப்படின்னு நான் எனக்கு நானே சொல்லிக்கிட்டு தான். டப்பிங்னா இது எவ்வளோ பெரிய வேலை அப்படிங்கிறது நான் அப்போல்லாம் க்ரௌட் ஆர்டிஸ்ட் தான். போயிட்டு வாழ்க ஒழிக சொன்னால் 100 ரூபா கொடுப்பாங்க. பட் சார் வந்து இப்படி பேசினதுக்கப்புறம் தான் அப்புறம் அங்கே இருந்த இன்ஜினியர்ஸ் தான் சொன்னார், இவர் எப்படி ஆரம்பித்தார், எப்படி சின்ன சின்ன வேஷம் பண்ணார் அப்படின்னு. பட் இவ்வளோ பெரிய பர்சிவரன்ஸுக்கு அவருக்கு எப்பயோ அவரோட டேலண்ட்டுக்கு எப்பயோ கிடச்சிருக்க வேண்டிய தேசிய விருது. பட் ஆனால் அந்த பெரிய இதுவாக அவர் நினைக்கல. பட் இப்போ வந்து அடைஞ்சதில் ரொம்ப பொருத்தமான சமயத்தில் பொருத்தமான நபருக்கு வந்து அடைஞ்சதில் பெரிய சந்தோஷம் சார். என்றைக்குமே உங்கள் பெரிய ஃபேன். தேங்க்யூ சார். கலைமாமணி உங்களுக்கு அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் என்னவாக இருந்துச்சு? ஃபஸ்ட்டு எனக்கு ஃபோனில் சொன்னாங்க இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்குன்னு. நான் வந்து எனக்கு அப்போ சுத்தமாக டவர் கிடைக்கல. அந்த அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. வந்து இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னன்னு கேட்டே இருந்தேன். அப்புறம் கடைசியாக வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வர்றதுக்கே ரொம்ப டைம் ஆகிப்போச்சு. அப்புறம் தான் சொன்னாங்க கலைமாமணி விருது கிடச்சிருக்குன்னு. இப்படி ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் போது நம்ம மனசு வந்து இல்லை அதுக்கெலாம் ரெடியாக இருக்காது. ஜென்ரலாக நம்ம இதை எதிர்பார்த்துருக்க மாட்டோம். பொதுவாக இதுக்கு எதுக்குமே தயாரானவும் நம்ம எங்கே இருந்து வந்தோம் இது இதுவாக சொல்லலை. திடீர்னு ஒரு பெரிய சந்தோஷம் வரும்போதில்ல, நீங்கள் அது உங்கள் ஹார்ட் வந்து ரெடியாக ப்ரிப்பேர் பண்ணிலாம் வச்சு வரப்போகுது அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணோம். அதை என்ன சொல்கிறது, தாங்கி அதை சரியாக இது பண்ணிக்கிறதுக்கு ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆச்சு. ரொம்ப பெரிய சந்தோஷம் தான். சூப்பர். ஒரு சில மீம் மட்டும் வரப்போகுது, நம்ம எல்இடியில் பார்க்க போகிறோம். அதெல்லாம் நடந்ததுன்னா எப்படி இருக்கும்ன்றது தான் உங்ககிட்டேருந்து நாங்கள் கேட்குறோம். பெஸ்ட் ஆக்டர் ஆஸ்கர் அவார்ட் 2030 இப்போ தான் சொல்லிட்டு போனார் ஞானவேல் சார். அதுக்குள்ளே பாருங்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. இல்லை இது வந்து நான் நிறைய சமயம் வந்து நான் என்னோடய ஆஸ்கர் ஸ்பீச்செல்லாம் வந்து நான் ரிஹர்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். எப்படி ஆஸ்கர்ஸ் வாங்கினா எப்படி நீங்கள் வந்து நடக்குதோ இல்லையோ எல்லாருக்கும் கனவு தானே. அந்த மாதிரி நான் இந்த மாதிரியான ஒரு இடத்தையே 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கனவு தான் கண்டுட்டு இருந்தேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் ஆஸ்கர் ஸ்பீச்லாம் வந்து நிறைய சமயம் ரிஹர்ஸ் பண்ணி நானாக ஃபம்பிள் ஆகிற மாதிரிலாம் நடிச்சிருக்கேன். சாரி ஐ எம் நாட் தட் குட் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆனால் அதில் பார்த்தா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷம் தான். அப்படி நடந்தால் சந்தோஷம் தான். பார்ப்போம், நடக்கும். அதையும் மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ. ஓகே, தி நெக்ஸ்ட் ஒன். மணிகண்டன் என்டர்ஸ் பாலிவுட். அது ஹிஸ்டாரிக்கல் மூவி பாகுபலி. பக்கத்தில் யார் அவங்க? இவங்கள ஆலியா பட். நைஸ். எனக்கு ஹிந்தி தெரியாது, ஃபஸ்ட்டு ஒரு வேர்டு கூட தெரியாது. தெரியல, அப்படி எதனா வாய்ப்பு கிடச்சி நிச்சயமாக நம்ம அதை பண்ணணும், வேஷம் சரியாக இருந்தது அப்படின்னு கற்றுட்டு தான் ஆகணும்னா வேணும். மெய்யழகன் 2 உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான முன்னாடி சைக்கிள் ஓட்டுறவர் இருக்கார்ல, அவரை நினச்சி தான் ரொம்ப அவரோட மனநிலைமையை தான் நான் நினச்சி பார்க்குறேன். யாரெல்லாம் உட்காந்த சைக்கிள் ராடே இவனை தூக்கிட்டு வந்து பின்னாடி உட்கார வச்சுருக்கீங்களே அப்படின்னு நினச்சி பாருன்றது தான். இன்னும் நிறைய வளரணுங்க. இந்த என்ன சொல்கிறது, இப்படிலாம் ஒரு விஷயம் அவர் பக்கத்தில் நின்று கான்ஃபிடெண்ட்டாக அவர் கூட நின்று ஸ்க்ரீன் ஸ்பேஸை ஷேர் பண்ணோன்னாலே பெரிய வளர்ச்சி இருக்குது, பெரிய தகுதி வேணும். மறுபடியும் சொல்கிறேன், இது ஏதோ என் தன்னடக்கத்தை ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக சொல்லலை, நிஜம் அதான். பட் ஐ ரியலி ஹோப் தட் யூ கைஸ் கெட் டு டூ மூவி டுகெதர். அது நடந்துருச்சுன்னா அவ்வளோதான். ஒரு ரசிகராக நீங்கள் ஹாப்பி, உங்களுடைய ரசிகராக நாங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவரோட டைலாக்லேயே இருக்கு இல்லையா, எதிர்பாராததை எதிர்பாருங்கள்னு. எதிர்பார்ப்போம் கண்டிப்பாக. ஃபேன்டாஸ்டிக். அடுத்தது எல்லாரும் இங்கே வந்து பாருங்க, இந்த பயபில் கபிக்குள்ள தலை விட்டு கபடியில் ஆடிக்கிருக்கான்.
ஆமா பேஷ் பேஷ் ரொம்ப நல்லா மாட்டிட்டு இருக்கா. இது நீங்கள் பேசுனது ஆமாம். எத்தனை வருஷம் ப்ரோ இருக்கும் அது? 2010 15 வருஷத்துக்கு முன்னாடி. நான் இதையும் சொல்லிடுறேன். அதில் நிறைய அந்த திருநெல்வேலி தமிழில் பேசியிருக்கோம் ஒரு புறா. அது நான் காப்பி தான் அடித்தேன் அவரை பார்த்து. சார் வந்து அந்த அவர் எப்படி பேசினாரோ அதை மாதிரி காப்பி அடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ண முயற்சி தான். அவர் தான் தி ஓஜி, அவர் தான் தி ஒரிஜினல். ஒரு ஏன்னா ஸ்லாங்குன்னு நீங்கள் சொன்னனால அந்த 2 வாய்ஸ் அந்த ஸ்லாங் டயலாக் ஞாபகம் இல்லையே, ஏதோ ஒன்று வரும். ஏன் நான் ஒன்றா இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன்ல, ஏன் கம்பிக்குள்ளே கழுத்தை விட்டு கபடியில் ஆடிக்கிருக்கா, இங்கே பாரு ஏன் கழிச்சாச்சு கபலில், என்ன நல்லா பாரு கழிச்சாச்சு கபலில். நான் சார் ரொம்ப சாரி, பிழை இருந்தால் தயவுசெய்து மன்னிக்கும். தேங்க்யூ சார். உங்களை ரசிக்கிற சில பேர், ரொம்ப ரொம்ப உங்களை நேசிக்கிறவங்க இந்த குடும்பஸ்தனை சந்திக்கிறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்களே இந்த மேடையில் வெல்கம் பண்ண போகிறோம். ப்ளீஸ் வாங்க. ஒரு நடிகர் குரலில் எங்களுக்கு பேசி காமிங்க சார். அப்படிங்களா? இந்த பல குரலில் பேசுகிறதுல என்னை விட பெரிய வல்லவர்லாம் இந்த நிற்கிறாரு. அதான் சொல்கிறேன், இவரெல்லாம் வந்து ரொம்ப பெரிய திறமைசாலி. உங்களை பார்க்குறோம், அப்புறம் நாங்கள் உங்களை பார்க்க முடியாமல் இப்போ போய் தேடணும், அவ்வளோ வேலை இருக்கோங்க. இஸ் கிங். நன்றிங்க எல்லாருக்குமே வந்ததுக்காக, அவர் இவ்வளோ நேரம் என்னை பார்க்கணுன்னு வெயிட் பண்ணதுக்காக, என்னை பார்க்கணுன்னு சொன்னதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நிஜமாகவே பெரிய நிகழ்ச்சியில் இருக்கிறதுனால எனக்கு ஆக்சுவலாக வார்த்தைகள் வரல. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. உங்களை பார்க்க வந்திருக்காங்க நிறைய அம்மாங்க. பையன் வந்து அம்மாவுக்கு வந்து ஒரு சின்ன gift கொடுக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் உங்கள் கையால். நான் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் கேட்டபோது தான் இப்படி ஒரு விஷயம் லைஃப்பில் நடக்கும்போது இல்லை, எல்லாத்துக்குமே நம்ம ரொம்ப எல்லாத்துக்குமே வந்து தயாராகவே இருக்க முடியாது. இப்படி நடக்கும், இப்படி சந்தோஷம் வரும், ஏற்றுக்க அப்படின்னு ஒரு பாடல் வரி இருக்கும். இதயம் இந்த இதயம் இன்னும் எத்தனை இன்பங்கள் தாங்கிடுமோன்னு, அந்த மாதிரி தான் இது வந்து இப்படி இது நடந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, இது ரொம்ப சின்னதாக மற்றவங்களுக்கோ இல்லை பார்க்குறவங்களுக்கு யாருக்கு தெரிஞ்சாலும் அப்படி எனக்கு தெரியல. ஏன்னா இது பெரிய நம்பிக்கை, இனிமேல் பொறுப்பாக இருக்கணும். அதுக்காக ரொம்ப நன்றி. திருப்பி எனக்கு நினைவூட்டினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூம்மா, எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இத்தனை அம்மாக்கள் சந்தோஷப்படுறாங்கல்ல, அம்மா எவ்வளோ சந்தோஷப்படுறாங்க? எங்கள் அம்மாவா? எங்கள் அம்மா வந்து என் முகத்துக்கு முன்னாடி சந்தோஷப்படவே மாட்டாங்க. நீங்கள் என்ன செஞ்சீங்கனாலும் சரி, அவங்களுக்கு வந்து நான் சினிமாவில் இருக்கிறது ஆர் நான் விருதுகள் வாங்குறதோ எதுக்குமே அவங்களுக்கு சந்தோஷமே கிடையாது. அவங்க வந்து என் முன்னாடி சந்தோஷப்பட மாட்டாங்க, வெளியில் பின்னாடி இது அதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ நான் எதனா விருதுகள் வாங்கினா கூட, விருது வாங்குறதோ இது சொன்னால் கூட அவங்களுக்கு என்னென்னா, மாதம் இது என்னது, இது எதுக்கு ஆனவுன்னா இது வாங்கிட்டு வர்ற அப்படிம்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து அவங்க பெருசாக படிக்கல, அதனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க கொடுத்துட்றாங்க, நான் தான் தொடச்சி வச்சுட்ருக்கிறேன் அப்படி, அவங்க பாட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க அப்படிம்பாங்க. ஸோ அது அவங்களுக்கு பெருசாக படிக்கல இல்லையா, அதனால். பட் ஆனால் சுற்றி வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க ஆர்எல்ஸ் எங்கள் சொந்தக்காரங்க கிட்டலாம் அவங்க நான் இல்லாத சமயங்களில் பயங்கரமாக பெருமை அடிச்சுக்கிறதா நியூஸ் வரும். சூப்பர், அதான் அம்மா. தேங்க்யூ. யாரும் ஒருத்தர் வாய்ஸ் கேட்டாங்களாமே உங்களை? வந்து அதுவா? அதான் நான் தான் சொன்னேனே, நான் வந்து இல்லை, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குரல் கேட்டிருக்காங்க. ரஜினி சார் மாதிரி ஆரம்பிப்போம். இந்த JFW இந்த விருது வழங்கும் இந்த விழாவில் என்னை அழைச்சி இந்த கௌரவம் கொடுத்தது, அது மட்டும் இல்லை, கௌரவம் வந்து நிறைய மேடைகளில் கிடைக்கலாம். அது
சரி, ஆசீர்வாதம் அது கிடைக்கிறது வந்து இட்ஸ் டோட்டலி ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, ஆசீர்வாதம் வந்து சரி, ஆசீர்வாதம் வந்து ஒரு பெரியவங்க, அவங்க வந்து நிறைய வருஷம் வாழ்ந்து நிறையா ஏகப்பட்ட வாழ்க்கையில் நிறைய சம்பவங்களை சந்தித்து அதில் இந்த மாதிரி ஏன் வந்துட்டு பெரியவங்களை மதிக்கணும் அப்படி சொன்னாக்கா, நீங்கள் பார்க்காத பல துயரங்களை சந்தித்தவங்க. ஸோ அதனால் அவங்க கிட்ட இருந்து இப்படி ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது அப்படி சொன்னால் அதுக்கு நான் வந்து அந்த JFW இந்த நிறுவனத்துக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எங்கள் என்ன விருது வாங்கிறதுக்கு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் நான் பெருசாக ப்ரிப்பேர் எல்லாம் பண்ணிட்டு வரலைங்க. பட் விருதோடு சேர்ந்து இப்படி ஒரு பொறுப்பும் கொடுத்துருக்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் நான் இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. அது ரொம்ப கஷ்டம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸியாக செஞ்சிட முடியாது. இப்போ இந்த நம்பிக்கையை காப்பாற்றுறது வந்து ரத்த அடி படணும், அது பட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. நன்றி. தேங்க்யூ. அண்ட் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குடும்பஸ்தனுக்கு இதோ ஒரு அழகான ஸ்பெஷலான கிஃப்ட் that comes from the family of JFW. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டெல்லி கணேஷ் சார் இருக்காரு இந்த ஃபோட்டோவில். ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ரொம்ப மெமரபுளான ஃபோட்டோ. ஏன்னா டெல்லி கணேஷ் சாரை நான் ரொம்ப பயங்கரமாக மிஸ் பண்ணுறேன். ஏன்னா குறைஞ்சபட்சம் மாதத்தில் ஒரு ஃபோன் காலாவது வந்துடும். மணி எப்படி இருக்கே அப்படின்பாரு. சார் ரொம்ப நல்லா இருக்கேன் சார் அப்படின்னு. அவர் மறந்து போயாவது ஃபோன் பண்ணுறாரு. சாரி, வேறு மணிக்கு ஃபோன் பண்ணோம், உடனே பண்ணிட்டேனா, சரி கொஞ்ச நேரம் பேசு அப்படின்பாரு. ஸோ ரொம்ப பிரமாதமான எக்ஸ்பீரியன்ஸஸ் அவர் கூட இருந்தது. அவரோட ஹியூமர், அவரோட நிறைய நல்ல விஷயங்கள், அவர் வந்து எக்கச்சக்க லேர்னிங்ஸை வந்து எனக்காக கொடுத்துட்டு போயிருக்காரு. நான் நிச்சயமாக அதை ரிலே ரேஸ் மாதிரி அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணி நிச்சயமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கணுன்ற பொறுப்போடு வேலை செய்வேன். தேங்க்யூ ஸோ மச். வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். வரேங்க. ஏன்னா உங்களோட படைப்பில் மணி ப்ரோ பண்ண அந்த பெர்ஃபார்மன்ஸ் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது. இன்ன வரைக்கும் அந்த கேரக்டரை வந்து நினச்சா நான்லாம் வந்து கிட்டத்தட்ட அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், பிரதர் ஒரு 4 நாளாக வந்து ஒரு மாதிரி செஸ்ட் பெயினாகவே இருந்துச்சு, எதுக்கு நம்ம என்ன அப்படி என்ன சாப்பிட்டோம், பரோட்டா கூட சாப்பிட்லையே அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த கேரக்டர் உள்ளே வந்து ராஜா கிளிவை வந்து உள்ளே போய் ஆழமாக தொலைச்சிருச்சுன்னு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசி நான் நல்லா இருக்கேன், ஜாலியாக தான் இருக்கேன் தலை அப்படின்னு சொன்ன உடனே தான் நான் நார்மலானேன். அந்த மாதிரி உங்களோட காம்பினேஷனில் மறுபடியும் ஒரு படத்தை பார்க்கணும் நாங்கள் ஆசைப்படுறோம் சார். சார் டேட் இருக்கான்னு தெரியல. சார் தான் வந்து பெரிய பெரிய வேலைகள் செய்ய புறப்பட்டாரு. கண்டிப்பாக வந்து சார் சொன்னார்னா அடுத்த நாளே போயிட வேண்டியதான். மணி அப்படி சொல்லாத, டக்கு நாளைக்கு கால் பண்ணிடுவேன் நான். சார் கூப்பிட்டு பெரிய நல்ல 2 பேரும் சேர்ந்து பண்ணுறோன்னா அது உண்மையாகவே ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட் இருக்கணும். அப்படியான ஒரு ஸ்கிரிப்ட், மணிக்கான ஸ்கிரிப்ட் அமைஞ்ச உடனே கண்டிப்பாக நான் மணிக்கிட்ட போய் நிற்பேன். சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஞானவேல் சார். தேங்க்யூ குரு சார் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ. Mridu Towels from Ramraj, JFW Favorites of Tamil Nadu 2025. Title sponsor, Mridu Towels from Ramraj, super soft, super absorbent. Paint partner, Indicus Paints, Indicus Photo, durable exterior paint with Duracolor technology. Strength partner, Kaveri TMT Baths and Structural, Gambira Tinadayalam.